ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா அறிவுசார் சொத்து உரிமைகள் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி தான் ஒரு ஒரு 15 மார்க் கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டு வந்தாவே உங்களால் எழுத முடியுங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி அதுக்குரியது தமிழ்லேயும் மீனிங் சொல்கிறேன், அதை கவனிச்சிக்கோங்க. என்னென்னா இது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக பாடுறது அதனுடைய நேச்சர் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. அறிவு சார்ந்த சொத்துரிமை பற்றி தான் அதனுடைய இயற்கை தன்மையை பற்றி கூறுறாங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் பாப்புலர்லி நவுன் ஆஸ் ஐபி அப்படின்றாங்க. அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி திஸ் லீகல் ரைட்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி இன் த இண்டஸ்ட்ரியல், scientific, literacy or artistic field. Hence invention, literacy and artistic works and symbols, name, images and design used in commerce are called intellectual property. இது எல்லாம் தான். ஸோ ரெகக்னேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் ரைட்ஸ் இஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜன் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அறிவுசார் சொத்தின் பொருள் பற்றி தான் இதை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா அறிவுசார் சொத்து என்பது மனித மனம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் உருவாக்கும் அறிவுசார் சொத்துக்கள் ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐபி ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்று பிரபலமாக அறியப்படுகிறது. அறிவுசார் சொத்துரிமை என்பது சட்ட உரிமைகள். இந்த சட்ட உரிமைகள் தொழில்துறை, அறிவியல், இலக்கியம் அல்லது கலைத்துறைகளில் அறிவு சார்ந்த செயல்பாட்டினுடைய விளைவாகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எனவே கண்டுபிடிப்புகள், இலக்கியம் மற்றும் கலைப்படைப்புகள் மற்றும் வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள், பெயர்கள், படங்கள் மற்றும் வடிவமைப்புகள் அறிவுசார் சொத்து என்று அழைக்கப்படுது. இது எல்லாமே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துரிமைகள் என்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உரிமைகளின் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சமீபத்திய தோற்றம். இப்போ தான் அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி காப்பிரைட்ஸ் எல்லாம், அதாவது அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உலக அறிவுசார் சொத்து அமைப்பின் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது, வேர்ல்டுன்றது டபிள்யூ, இன்டலெக்சுவல்ன்றது ஐ, ப்ராப்பர்ட்டின்றது பி, ஆர்கனைசேஷன்றது ஓ, WIPO, வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் டிவைட் இன் டூ கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. நேம்லி ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வந்து காப்பிரைட். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தொழில்துறை சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பிரைட்ஸ்ன்றது மதிப்புரிமை அப்படின்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி ரைட் இன்க்ளூட், அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னா பேட்டன்ட், இண்டஸ்ட்ரியல் டிசைனு, ட்ரேட்மார்க்கு அண்டு சர்வீஸ் மார்க்கு, லே அவுட் டிசைன் ஆஃப் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், கமர்ஷியல் நேமு, டிசிக்னேஷன், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் காம்படிஷன். இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா உலக அறிவுசார் சொத்து அமைப்பின், அதாவது WIPO சொன்ன இல்லையா, அதன்படி அறிவுசார் சொத்து வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து தொழில்துறை சொத்து, ரெண்டாவது வந்து மதிப்புரிமை அப்படின்றாங்க. பதிப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காப்பிரைட். தொழில்துறை சொத்து என்பது காப்புரிமைகள், தொழில்துறை வடிவமைப்புகள், வர்த்தக முத்திரைகள் மற்றும் சேவை முத்திரைகள், ஒருங்கிணைந்த சுற்றுக்களின் தளவமைப்பு வடிவமைப்புகள், வணிக பெயர்கள் ஆகியவை அடங்கும். பெயர்கள், புவியியல் குறியீடுகள் மற்றும் நியாயமற்ற போற்றிக்கு எதிரான பாதுகாப்பு பதிப்புரிமை என்பது இது எல்லாமே இருக்குது. பதிப்புரிமை அப்படின்னா என்பது என்னென்னா புத்தகங்கள், இசை, ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள், திரைப்படங்கள் மற்றும் கலை பண்புகளுடன் தொடர்புடையது அப்படின்றாங்க. அப்படின்னா காப்பிரைட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்டிக் கிரியேஷன்ஸ் சச் அஸ் புக்ஸு, மியூசிக்கு, பெயிண்டிங்கு அண்டு ஸ்கல்ப்சர்ஸு, ஃபிலிம்மு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அண்டு எலக்ட்ரானிக் டேட்டாபேசஸ். காப்பிரைட் இஸ் ஆல்சோ known as the authorized right. இது எல்லாமே ஆத்தரைஸ்டுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதாவது என்னென்னா இந்த ஓவியங்கள், கணினி நிரல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மற்றும் மின்னணு தரத்தளங்கள் பதிப்புரிமை என்பது பதிவு என்பது ஆசிரியர் உரிமைகள், அதாவது காப்பிரைட்ஸ் வந்து ஆத்தரைஸ் ரைட், அதாவது ஆசிரியருடைய உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது த எக்ஸ்பிரஷன் காப்பிரைட்ஸ் ரெஃபர் அப்படின்றாங்க. அதாவது அந்த வெளிப்பாடு பதிப்புரிமையை வந்து எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பதிப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டு த மெயின் ஆக்ட் விச் இஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் லிட்ரஸி அண்ட் ஆர்டிஸ்ட் கிரியேஷன்ஸ் மே பி மேட் ஒன்லி பை த ஆத்தர் ஆர் வித் திஸ் ஆத்தரைசேஷன் த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஷால் இன்க்ளூட் த ரைட் இன் ரிலேட்டிங் டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எது எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இலக்கிய மற்றும் கலைப்படைப்புகளை பொறுத்தமட்டில் ஆசிரியரால் அல்லது அவரது அங்கீகாரத்துடன் மட்டுமே செய்யக்கூடிய முக்கிய செயலுக்கு அறிவுசார் சொத்து என்பது தொடர்பான உரிமைகள் அடங்கும். அது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லிட்ரஸி, ஆர்டிஸ்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் ஒன்று அப்படின்னா இலக்கிய, கலை மற்றும் அறிவியல் படைப்புகள். இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், ஃபினோகிராஃபிங் அண்ட் ப்ராட்காஸ்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா நிகழ்த்தும் கலைஞர்களினுடைய நிகழ்ச்சிகள், ஃபோனோகிராம்கள், ஒளிபரப்புகள் அப்படின்றாங்க ரெண்டாவது. மூணாவது வந்து இன்வர்ஷன் இன் ஆல் ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் எண்டோர் அப்படின்றாங்க. அப்படின்னா மனித முயற்சியின் அனைத்து துறைகளிலும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எல்லாமே. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் டிஸ்கவர் பண்ணுறது, அறிவியல் கண்டுபிடிப்புகள். அடுத்தது என்னென்னா இண்டஸ்ட்ரியல், அஞ்சாவது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னா தொழில்துறை வடிவமைப்புகள் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது ட்ரேட்மார்க்ஸு, சர்வீஸ் மார்க்கு, கமர்ஷியல் நேமு, டிசிக்னேஷன் அப்படின்னா வர்த்தக முத்திரைகள், சேவை முத்திரைகள், வணிக பெயர்கள், பதிவுகள் இது எல்லாமே அடங்கும். அதுக்கு அடுத்தது ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அன்ஃபேர் காம்படிஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா நியாயமற்ற போட்டிக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இது எல்லாமே this intellectual property rights are like any other property rights அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை மற்ற சொத்துரிமைகளை போன்றது அப்படின்றாங்க. These rights are popularly known as IPR அப்படின்றாங்க. IPRனா intellectual property rights அப்படின்றாங்க. These rights allow the creator or owner or a patent, trademark or copyright to benefit from his or her இஸ் ஆர் ஹேர் ஓன் ஒர்க் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த உரிமைகள் ஐபிஆர் என்று பிரபலமாக அறியப்படுகின்றன. இந்த உரிமைகள் காப்புரிமை, வர்த்தக முத்திரை அல்லது பதிப்புரிமை உருவாக்கியவர் அல்லது உரிமையாளரை அல்லது அவரது சொந்த வேலை அல்லது முதலீட்டிலிருந்து பயனடைய அனுமதிக்கின்றன அப்படின்றாங்க. இந்த உரிமைகள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் வந்து 27வது பிரிவின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அப்படின்னா திஸ் ரைட் ஆர் ரெகக்னைஸ்ட் அண்டர் ஆர்டிக்கல் வந்து 27ல ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா confer the right to protection of moral and material interest of inventor of scientific work, author, literacy work and artistic production அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 1948ல் கொண்டு வந்தாங்களே மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் 27வது பிரிவின் கீழே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டம் அறிவியல் படைப்புகளை கண்டுபிடிப்பவர்கள் யாரோ அவங்க இலக்கிய படைப்புகள் மற்றும் கலை தயாரிப்புகளின் ஆசிரியர்கள் ஆகியோரின் தார்மீக மற்றும் பொருள் நலன்களை பாதுகாக்கும் உரிமைகளை வழங்குகிறது. அறிவுசார் சொத்துரிமையின் முக்கியத்துவம் முதலில் 1883ல் வந்து தொழில்துறை சொத்துக்களை பாதுகாப்பதற்கான பாரிஸ் மாநாட்டிலும் 1886ல் இலக்கியம் மற்றும் கலை படைப்புகளை பாதுகாப்பதற்கான பெர்ன் மாநாட்டிலும் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 2 ஒப்பந்தங்களுமே உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதாவது WIPO-வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா வந்து கன்ஃபர் த ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மாரல் அண்ட் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வென்டர்ஸ் of scientific work, author of literacy work and artistic productions. The importance of intellectual property was first ரெகக்னைஸ்டு பண்ணியிருக்காங்க. எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா இந்த பாரிஸ் கன்வென்ஷனில் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இன் 1883 அண்ட் த பெர்ம் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிட்ரஸி அண்ட் ஆர்டிக்ஸ் ஒர்க் இன் 1886ல் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த 2 ஒப்பந்தங்களுமே ஆர் அடாப்டட் பை த வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் WIPO. இது வரைக்கும் சொன்ன பாருங்க, இதுவே ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கீழே வரக்கூடியது தான். இருந்தாலும் இப்போ
இப்போ இது ஃபுல்லாமே இப்போ ஃபுல்லா முடிக்கிறது ஃபுல்லாவே 15 மார்க் கொஸ்டின்ஸ். அதையும் கேட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஆர்கனைசேஷன். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல வருது. ஆக மொத்தம் இப்போ 15 மார்க் ஒண்ணும், 3 மார்க் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். அதில என்ன பார்க்க போறோம்னா, த வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அதாவது WIPO இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் த யுனைட்டட் நேஷன் அப்படின்றாங்க. இட் இஸ் டெடிகேட்டட் டு டெவலப்பிங் ஏ பேலன்ஸ்டு அண்ட் அக்சஸபிள் இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐபி சிஸ்டம். அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா ஐபி சிஸ்டம் விச் ரிவார்ட் கிரியேட்டிவிட்டி, ஸ்டிமுலேட் இன்னோவேஷன் அண்ட் கான்ட்ரிபியூட் டு எக்கானமிக் டெவலப்மெண்ட் வைல் சேஃப்கார்டிங் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்னன்னா, உலக அறிவுசார் சொத்து அமைப்பு அதாவது WIPO என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு சிறப்பு நிறுவனமாகும். ஒரு முக்கியமான நிறுவனம், சிறப்பு நிறுவனம். இது சமச்சீர் மற்றும் அணுகக்கூடிய சர்வதேச அறிவுசார் சொத்து ஐபி அமைப்பு உருவாக்க அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இந்த படைப்பாற்றலுக்கு வெகுமதி அளிக்கிறது, புதுமைகளை தூண்டுகிறது மற்றும் பொது நலனை பாதுகாக்கும், அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. ஏன்னா அது சேஃப்கார்ட் பண்ணி வச்சது, அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அது. அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கு பங்கு. இது போன்ற அறிவுசார் சொத்துக்கள் வந்து உரிமைகளின் வர்த்தகம் தொடர்பான அம்சங்களுக்கான ஒப்பந்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிஆர்ஐபிஎஸ் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்பது உலக வர்த்தக அமைப்பால் WTO நிர்வகிக்கப்படும் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும். இது பல வகையான அறிவுசார் சொத்துகளுக்கான குறைந்தபட்ச தரநிலைகளை அமைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த விஷயம் வந்து அதாவது சிமிலர்லி த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதை தான் ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. TRIPS, Tன்றது ட்ரேடு, Rன்றது ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் IPS அப்படின்றது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ IPS is an international agreement administered by the World Trade Organization. அதாவது தான் WTO, World Trade Organization அப்படின்னு சொல்கிறாங்க. That sets down minimum standard for many forms of intellectual property அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, countries generally have laws to protect the intellectual property for two main reasons. 2 விஷயத்துக்காக இருக்குது. அதாவது 2 முக்கிய காரணங்களுக்காக அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாக்க பொதுவாக நாடுகளில் சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன் இஸ் டு கிவ் சாச்சுரி எக்ஸ்பிரஷன் டு த மாரல் அண்ட் எக்கானமிக் ரைட்ஸ் ஆஃப் கிரியேட்டர் இன் தேர் கிரியேஷன் அண்ட் டு ரைட்ஸ் ஆஃப் த பப்ளிக் இன் அசிஸ்டன்ட் தோஸ் கிரியேஷன். முதல்ல ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று படைப்பாளிகளின் தார்மீக மற்றும் பொருளாதார உரிமைகள் மற்றும் அவர்களின் படைப்புகளில் பொது மக்களின் உரிமைகள் மற்றும் அந்த படைப்புகளை அணுகுவதற்கான சட்ட ரீதியான வெளிப்பாடுகளை வழங்குவது அப்படின்றாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, the second is to promote creativity and the disseminations and application of its result and to encourage fair trade which would contribute to economic and social development அப்படின்றாங்க. இரண்டாவது படைப்பாற்றலை ஊக்குவித்தல், அதன் முடிவுகளை பரப்புதல் மற்றும் பயன்படுத்துதல் மற்றும் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நியாயமான வர்த்தகத்தை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது கிரியேட்டிவிட்டி, அதாவது அறிவுசார் சொத்துரிமை படைப்பாற்றலுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கப்புறம் அண்ட் இன்வெட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓல்டர்லி மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னாங்க. த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் இஸ் டு எக்ஸ்க்ளூட் தேர்ட் பார்ட்டிஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டிங் ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட் மேட்டர் வித்தவுட் எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன் ஆர் ஆத்தரைசேஷன் ஆஃப் த ரைட் ஹோல்டர் ஃபார் சர்டன் டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. அப்படின்னா அது மட்டும் கிடையாது, தனியுரிமை பொருட்கள் மற்றும் சேவைகளை ஒழுங்கான சந்தைப்படுத்தல், கண்டுபிடிப்பு நடவடிக்கை, அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தின் நோக்கம் என்ன, குறிப்பிட்ட காலத்திற்கு வெளிப்படையான அனுமதி அல்லது உரிமையாளர்களின் அங்கீகாரம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட விஷயத்தை சுரண்டுவதில் இருந்து மூன்றாம்
தரப்பினர் இருக்காங்களே, 3வது தரப்பினரை விலக்குவதாகும். அறிவுசார் சொத்துரிமை சட்டங்கள் உரிமையாளருக்கு சிவில் நீதிமன்றத்தில் தங்கள் சொத்து உரிமைகளை செயல்படுத்தும் அதிகாரத்தை வழங்குகின்றது. அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு அல்லது தவறான பயன்பாடு ஏற்படும்போது அவை சேதங்களை வழங்குகின்றன. அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு அல்லது தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அவை தடை உத்தரவு அல்லது நீதிமன்ற உத்தரவுகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க, வழங்குகின்றன அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, the object of intellectual property law is to exclude third parties from exploiting, அதாவது சுரண்டக்கூடாது third party, exploiting protected subject to matter without express permission or authorization of the right holder. அப்புறம் for certain duration of time intellectual property law provide owners with the power to enforce their property right in civil court. They provide for damage when unauthorization use or misuse has occurred. They provide for injunction or court, அதாவது தடை உத்தரவு கொடுக்குது, court order to prevent unauthorized use or misuse அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் இருந்துச்சு, இல்லைங்க நீங்கள் இப்படி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு எந்த கருத்து நீங்கள் தெரிவித்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.